ஆனா பாராளுமன்றத்தில் இருக்கும்போது ஏன் அசம்பிளியில எதுக்குறாங்க, இவர் ஏன் எதுக்குறாரு, அந்த கொளுத்து விடுறாரு அதை போய் அந்த சட்டத்தை, அந்த அம்பேத்கருக்கு தீ வைக்கிற மாதிரி பண்றாங்களே, இது மாபெரும் தப்பு. ஒரு முதலமைச்சராக அவர் செய்வது தப்பு. $234 சீட்ல 20% குறைஞ்சது 50 சீட் அவர் அடிச்சுட்டு போடுறார். திமுக பயப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பெண்களுக்கு திமுகவில் இடம் இல்லை கனிமொழியை தவிர. திமுகவிற்கு ஒரு பயம் என்ன என்று கேட்டால், இந்த 20 பேர் வந்துட்டாங்கன்னா தன் குடும்பம் நடக்காது. இன்ப நிதி, அன்பு நிதி, பண்பு நிதி, இந்த நிதிக்கெல்லாம் பதவி கிடைக்காது. ஸோ ஆக மொத்தம் ஒரு பிரிவினைவாதத்தை வைத்துக்கொண்டு, அதையே முக்கியமாக வைத்துக்கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு, இந்துக்கள் எதிர்ப்பு என்றெல்லாம் சொல்லி ஒரு கிறிஸ்துவர்களை எல்லாம், முஸ்லீம்களை எல்லாம் வெறுப்பு ஊட்டி நரேந்திர மோடிக்கு எதிராக. அதனால தான் விஜய் வந்ததுனால பயம் ஓடிட்டாங்க. அந்த சிறுபான்மை வாக்கு வெளில போயிடும். இவ்வளவு பயம் இருந்துட்டு பாஜக உள்ள வரப்போது யாருங்க பூதம் காமிக்கிறாங்க? ராகுல் காந்தி ஓப்பனா சொல்றாரு, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு செல்வ பெருந்தகை மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை விலக்கி வாங்கிவிட்டது, இட் ஹாஸ் பர்ச்சேஸ்ட் என்று ஓப்பனாவே சொல்றாரு ராகுல் காந்தி டெல்லியில். தன்னுடைய இந்த ஆர் ராஜா பேசியதும் கனிமொழி பேசியதும் வச்சு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் சிரிக்கிறாங்கம்மா. இந்த 30 MP என்னம்மா பண்ணியிருந்தாங்க இத்தனை நாளைக்கு? தமிழ்நாடு வளர்ச்சிக்காக என்னம்மா பண்ணாங்க? பயம். அவர் தமிழ் வெற்றி கழகம் பக்கம் போக போகிறார் ராகுல் காந்தி 2029 லோக்சபா தேர்தலில். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். இந்த மக்களவை தொகுதிகள்ன்றது அதிகரிக்க போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு சார். 39ல இருந்து 59 மாத்த போறோம். கிட்டத்தட்ட 20 புதுசா வருது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும். இது வர்றதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? இல்ல இது நல்லது தானா இல்ல கெட்டதா? இதற்கு திமுக பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதோட முழு காரணம் என்ன? திமுக பயப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பெண்களுக்கு திமுகவில் இடம் இல்லை கனிமொழியை தவிர. இந்த லோக்சபால இருக்கிற கனிமொழியை வச்சிருந்தாங்க, ராஜ்யசபால இருக்கிற கனிமொழியை எடுத்துட்டாங்க. இப்போ வந்தாங்க 2 பேர் வந்தாங்களே, 2 பேர்லயும் யாராவது ஒரு பெண்மணி கொடுத்துருக்கலாம்ல. பெண்மணி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு. கேட்டா பெரியார் பெண்மணி சீர்திருத்தம்னாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மாபெரும் ஒரு தோல்வியை சந்திக்க இருப்பதாகத்தான் பலர் பேசுகிறார்கள் டெல்லியில். குறிப்பாக ஆங்கில தொலைக்காட்சிகள் கருத்து கணி கூட அதான் தெரிகிறது. விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வரக்கூடிய கூட்டங்கள் 2 ஒன்று சேர்த்தால் 3 கூட்டங்களில் மு.க. ஸ்டாலின் கூட்டத்திற்கு சரிசமமாக இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் உதயநிதியை பார்த்தால் சில பேர் டெலிவிஷனே ஆஃப் பண்ணிடுறாங்க, கூட்டத்திற்கு வருது கிடையாது. அந்த பயத்தில் தான் ப. சிதம்பரம் போன்ற மூதறிஞர்கள் அறிவுரின் பேர் தான் ப. சிதம்பரத்தினுடைய ஒரு எண்ண அப்ரோச். அவர் தான் சொன்னார் மு.க. ஸ்டாலின் கிட்ட, இது தோத்து போயிடும். தோட்டு என்ன இருக்குது? அது பெண்கள் மசோதாவிற்கு டீலிமிட்டேஷனுக்கும் 2க்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் 59 MPக்கள் 60 MPக்கள் வருகிறார்கள் என்றால் தமிழகத்திற்கு லாபம். காங்கிரஸ் திமுக 2மே பயப்படுறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், 850 சீட் வந்ததுன்னா 300 சீட் அதிகமா வந்துருச்சுன்னா பாஜகவால் கூட தாக்கு பிடிக்கிறது கஷ்டமா வட இந்தியாவில். இது பெண்களுக்கு அதிகாரம், மேலும் அதிகமான சீட் வந்ததுன்னா அது இந்திய ஜனநாயகத்திற்கு வேரூன்றும். பல புது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தங்களை போன்ற இளைஞர்கள் நாடாளுமன்றத்தில் வர வேண்டும் என்று தான் பலர் நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ விஜயோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த கட்சியில இருந்து வாங்க. அப்புறம் 39 சீட்டு 60 சீட்டு ஆக்கிறதுல வளர்ச்சிகள் அதிகமாகும். 20 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மும்பையில் ஒரே ஒரு MP, தமிழகத்தில் 3-4 லட்சம் கொண்டு ஒரு MP. எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க. அதெல்லாம் சரி பண்ணணும், அந்த ஈக்குவலைஸ் பண்ணணும். அஸ்ஸாம்ல பாருங்க 40 லட்சம் 30 லட்சம் இருக்கலாம் ஒரு MP இருக்காங்க.
தென்னிந்தியாவில் அந்த ஜனத்தொகை குறைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னாரு அந்த 25 வருஷத்துக்கு இதை போஸ்ட்போன் பண்ணலாம்னுட்டு. அப்ப அவர் சிறுபான்மை அரசாங்கத்தில் தான் இருந்தார். இப்பொழுது 3 முறை பிரதமராக வந்த நரேந்திர மோடிக்கு ஒரு பெரிய ஒரு மனதில் இருக்கக்கூடிய என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்றார், அது பாஜகவையும் தாவேகாவையும் அதிமுகவையும் நல்ல இடத்திற்கு கொண்டு போகும், தமிழகம் வளர்ச்சி அடையும். 60 எம்பிக்கள் வந்து விட்டால் பலர் பெண்மணிகளுக்கு 1/3 20 பெண்மணி வருவாங்க. இப்ப எந்த கட்சியுமே அதிகமா பெண்மணி கொடுக்கறது கிடையாது, இன்க்ளூடிங் விஜய் அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே எதுவாக இருந்தாலும். காங்கிரஸ் 2 எம்பி இருக்காங்க. ஆனா இந்த 20 வந்துட்டதுனால 20 எம்பி வரதுனால கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வரும், எம்பி ஆகலாம், அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். எங்க ஒன்னொன்னு கேட்கிறேன் லலிதாமா, பஞ்சாயத்துக்கு 50% போட்டா கொடுத்துட்டாரு ஸ்டாலின். ஆனா பாராளுமன்றத்தில் இருக்கும்போது ஏன் அசம்பிளியில எதுக்குறாங்க, இவர் ஏன் எதுக்குறாரு? அந்த கொளுத்து விடுறாரு அதை போய் அந்த சட்டத்தை. எந்த சட்டத்தின் மீது இவர் பதவி பிரமாணம் செய்தாரோ, எந்த சட்டத்தை அம்பேத்கர் வந்து கொண்டு வந்தாரோ, அந்த அம்பேத்கருக்கு தீ வைக்கிற மாதிரி பண்றாங்களே, இது மாபெரும் தப்பு. ஒரு முதலமைச்சராக அவர் செய்வது தப்பு. வேற யாரோனா செஞ்சு விடலாம். ஆக மொத்தம் திமுகவிற்கு ஒரு பயம் என்ன என்று கேட்டால், இந்த 20 பேர் வந்துட்டாங்கன்னா தன் குடும்பம் நடக்காது. இன்ப நிதி, அன்பு நிதி, பண்பு நிதி, இந்த நிதிக்கெல்லாம் பதவி கிடைக்காது. கனிமொழி போட்டு உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆத்துக்குன்னா எதோ 4-5 பெண்மணிகள் வந்துடுவாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக வீழ்ச்சியாக நாம் பார்த்தால் ராஜாவுடைய டேப்பு, 2G ஊழல், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியாக இருக்கிறது. அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி பலர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்டாலினை பயமுறுத்திடுச்சுங்க. இப்போ 25 வருஷமா பதவியில் இருக்காரு, 15 வருஷமா சீஃப் மினிஸ்டர், 10 வருஷமா பிரைம் மினிஸ்டர் இருந்த நரேந்திர மோடிக்கு முக ஸ்டாலின் போய் இந்த மாதிரி அறிவுரை கொடுக்கலான்னு. முக ஸ்டாலின் நரேந்திர மோடியை கம்பேர் பண்ணீங்கன்னா அது மலைக்கும் மடுவுக்கும் இருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு உலகத்திலேயே பிரதமர் இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு இவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாராம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராத பரவாயில்ல, தேர்தலை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், பாசிச பாஜகவை எதிர்ப்போம், திமுக 1965 இருந்த மாதிரி ஒரு. இவர் யாருங்க பயமுறுத்துறாரு? இப்ப 2026 நரேந்திர மோடி இருக்காரா, 2026 விஜய் வந்திருக்காரு, 2026 எடப்பாடி பழனிசாமி வரப்போறாரு. அதை பார்த்து பயப்படுறாரு, நரேந்திர மோடி பார்த்து பயப்படுறாரு. யாருக்குங்க சவால் விடுறாரு? ராமர் இல்லை, ராமர் பாலம் இல்லைங்கிற நாங்க சம்சாரமே போய் ராமர் கோவில கிடுங்கிடுங்கன்னு மணி அடிக்குது துர்கா ஸ்டாலின். அங்க போய் குருவாயூர்ல போய் தங்க கீழம் கொடுக்குறாங்க. இது என்னங்க டபுள் ஸ்டாண்டர்டு? ஆனா அவங்க சைடுல இருந்து இந்த கருத்தை சொல்றாங்களே சரி, இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரியும், இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர விடக்கூடாது, அதுக்காக தான் இந்த போராட்டம், நீங்க எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்களே. அதுவும் இல்லாம மாநில அரசோட வந்து ஆலோசனை செய்யாம இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்யணும். இவர் செஞ்சாருங்களா? செஞ்சாங்களாமா? மாநில அரசாங்கத்தை பண்ணி எதுக்குங்க நம்ம எல்லாரும் கன்சல்டேஷன், உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், டீலிமிட்டேஷன் எப்பவும் இருக்கிறது தானப்பா. அந்த மன்மோகன் சிங் சொன்ன போதும், வாஜ்பாய் சேர்ந்த போதும், விபி சிங் கொண்ட போதும் 6 முறை டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. 7வது முறையே பயப்படுறாரு. காரணம் என்ன என்று கேட்டால், நாடாளுமன்றத்தில், புதிய நாடாளுமன்றத்தில் 1000 எம்பி உட்கார்ற மாதிரி பெரிய கட்டளை கட்டி விட்டார் நரேந்திர மோடி. அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. பெண்கள் வந்தால் அவங்களுக்கு கட்சி உடஞ்சி விடுவாங்க. பெண்கள் வந்தால் அந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த கட்சி எக்ஸப்ட் நாம் தமிழர் கட்சி அவர் 50% கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங், ப்ரோக்ரெசிவ் திங்கிங், மறுமலர்ச்சிக்கான ஒரு எண்ணங்களை ஏன் முக ஸ்டாலின் மனதில் அது ஏறவில்லை? அவருடைய புத்தி கூர்மையில் ஏறவில்லை ஏன்? இதெல்லாம் கேட்பாங்கல்ல. பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வீழ்ச்சி வந்து விட்டது. அதற்கு முக்கிய காரணங்களை எல்லாம் யோசிக்காமல், குறிப்பாக போதைப் பொருள், கள்ளச்சாராயம், பாலியல் குற்றங்கள், யூனிவர்சிட்டியில எல்லாம் ஒரு ரேப் நடக்குது. என்னங்க இது நடக்குது தமிழ்நாட்டுல? என்னுடைய மிக மிக ஆறுயிர் நண்பனாக இருக்கக்கூடியவன், அவர் 75 வயசு ஆச்சு. எனக்கு மேல அவனுக்கும், அவனுடைய மருமகள், அவனுடைய மகன்
தினம் ஊசி போட்டு கொக்கைன் போட்டுக்கிறாங்கம்மா. தமிழகத்தில் நாரடித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒழிய வேண்டும் என்று தான் பல பெண்மணிகள், விதவையானவர்கள் எல்லாம், விடுவானவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதனுடைய தாக்கத்துல தான் இவர் பயந்து போய் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறார், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா கனிமொழி அவர்கள் சொல்றாரு பாஜக வந்து பெண்களுக்கு ஒரு கேடயமாவே இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்களே சார் கனிமொழி அவர்கள். அவங்களுடைய கருத்து சொல்றாங்க, அவங்களுடைய கருத்துங்க என்னது. அவங்க எல்லாம் சுப்ரியா சூலேன்னு சொல்லிட்டு சரத்பவாருடைய பெண் மகள், அவங்க சொல்றதை இவங்க ரெஃப்ளெக்ட் பண்றாங்களே தவிர, கனிமொழி அவர்கள் ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து பெரிய பெரிய உதயநிதியோடையோ சபரீசனோடய சரியா பேசாததுன்னு ராஜா கொள்றாங்க. ராஜா சொன்னது அந்த கனிமொழி அப்படி பேசுறாங்க, எனக்கே சந்தேகமா இருக்குங்க. இன்று ராகுல் காந்தி பேசினார் 17ஆம் தேதி ஃப்ரைடே 3:30 மணிக்கெல்லாம். திமுக எம்பிக்கள் அதிகமாகவே இல்லையே. கனிமொழி வந்து கருப்பு போட கட்டியிருந்தாங்க, திமுக எம்பிக்கள்லாம் கருப்பு சட்டை போட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்திற்குள்ளாக. ராகுல் காந்தி சொல்லிவிட்டார் தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் கருப்பு சட்டை போடக்கூடாது என்று. அவங்க எல்லாம் போட்டல. இதுலயே உறவு சரியில்லைன்னு தெரியுதுங்க இல்லையா. நாளை ராகுல் காந்தி சென்னை வர இருக்கிறார் 18ஆம் தேதி. 3 இடத்தில் பேச இருக்கிறார். RS பாரதி சொல்லிட்டாரு, ஸ்டாலின் ஏற்கனவே அங்க பிரச்சாரம் செய்யறது, அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியும். அதுவும் நியாயமா தான் இருக்குது. ஆனா 2 பேரும் சந்திக்கலன்னா பப்ளிக் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்க. சில ஊடகங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய சில நெறியாளர்களும் சரி, பத்திரிகையாளரும் சரி, நானும் ஒரு ஐடியாலஜியில இருக்கோம் தான். ஒரு வயசாச்சுன்னா ஐடியாலஜி வரணும். ஆனா தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிட்டால் என்ன காரணம் என்ன என்று கேட்டால் தமிழக ஊடகங்கள், அது மாதிரியான ஊடகங்களில் விவாதங்கள் நடத்தும் பொழுது திமுகவையும் அதிமுகவையும் கம்பேர் பண்ணது, எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கம்பேர் பண்றது, பன்னீர்செல்வம் திமுக போனப்பறம் எந்த ஊடகமும் அதை பத்தி எடுத்துக்கவே இல்லை. ஆக மொத்தம் கனிமொழி, ராஜா இந்த கான்வர்சேஷன் நீராராடியா டேப்பாக இருக்கட்டும், ராஜாவுடைய டேப்பாக இருக்கட்டும், ஏன் பொது வழியில் அந்த விவாதங்களை எல்லாம் தமிழக ஊடகங்கள் செய்யவில்லை, ஏன் யூடியூப் செய்யுது? அதுல இருந்து திமுகவிற்கு தோல்வி என்று தான் பல கருத்தாளர்கள் நார்த் இந்தியால வர்ணிக்கிறாங்கம்மா. இதனை அடுத்து இன்னொரு கோணத்திலையும் வந்து பேசுறாங்க. என்னன்னா வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கான ஒரு வழியா தான் இந்த மக்களவையை வந்து அதிகரிப்பதா ஒரு நோக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப 20 எம்பிகள் அதிகமானா அவங்க ஆட்களை இறக்கி தமிழகத்துக்குள்ள தன்னுடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு வழியா பாக்குறாங்க இதை அப்படின்ற மாதிரி இருக்கு. இதே மு.க. ஸ்டாலின் ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஒரு உதாரணத்திற்கு சொன்னார், எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று. பாஜக உள்ள நுழையத்துக்கு இவர் யாருங்க தடுக்கிறதுக்கு? இவர் தடுக்கிறதுக்கு மூலமாக உத்தரப்பிரதேசத்தையும் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் டெல்லியிலையும் திமுக வளர்ந்துட முடியுமா? திமுகவிற்கு என்று ஒரு டெரிட்டரி இருக்கிறது தமிழகம், அதோட சரி. அடுத்த மாநிலத்துக்கு கூடுவாஞ்சேரிக்கு வெளில வந்தீங்க திமுக யாருங்க கேட்கறாங்க? அந்த பக்கம் கோயம்புத்தூர் கண்ணு பண்ணீங்க திமுக யாருங்க கேட்கறாங்க? சோ ஆக மொத்தம் ஒரு பிரிவினைவாதத்தை வைத்துக்கொண்டு, அதையே முக்கியமாக வைத்துக்கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு, இந்துக்கள் எதிர்ப்பு என்றெல்லாம் சொல்லி ஒரு கிறிஸ்துவர்களை எல்லாம் முஸ்லிம்களை எல்லாம் வெறுப்பு ஊட்டி நரேந்திர மோடிக்கு எதிராக. அதனாலதான் விஜய் வந்ததுனால பயம் ஓடிட்டாங்க. அந்த சிறுபான்மை வாக்கு வெளில போயிடும். இவ்வளவு பயம் இருந்துட்டு பாஜக உள்ள வரப்போது யாருங்க பூதம் காமிக்கிறாங்க? தமிழ்நாட்டுல பாஜக வர அது அகில இந்திய கட்சி. காங்கிரஸ் ஏன் ஒழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல? ராகுல் காந்தி ஓப்பனா சொல்றாரு, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு செல்வ பெருந்தகை மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை விலக்கி வாங்கிவிட்டது, இட் ஹஸ் பர்ச்சேஸ்ட் என்று ஓப்பனாவே சொல்றாரு ராகுல் காந்தி டெல்லியில் தன்னுடைய ஆப்த நண்பர்களிடம். அதை நான் வெளிப்படையாக 4வது தூண் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் லலிதா அம்பிகை மூலமாக. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. மு.க. ஸ்டாலினுக்கு புத்தி கூர்மை இருந்தாலும் அவருக்கு புத்தி மங்கி விட்டது காரணம் அவர் தோல்விதான். பாஜக கண்டிப்பாக வளர்றதோ இல்லையோ இவங்க தேஞ்சின்னு போறாங்களா, அதை பாருங்க. ஆனா இப்ப வந்து டெல்லியில என்ன மாதிரியான சூழல் இருக்கு சார்? மசோதா எப்படி போயிட்டு இருக்கு? அது மட்டும் இல்லாம இப்ப எம்பிகள் அதிகரிக்கிறதால தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுமா? பாதிப்பு ஏற்படாதுமா, கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நான் ஒன்னேன்னு கேட்கிறேன் லலிதாம்மா, தமிழ்நாட்டுல நான் சென்னையில எல்லாம் இருக்கும்போது 12 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது. இப்ப 32 33 டிஸ்ட்ரிக்ட் வந்துடுச்சுமா. அதனால தமிழகம் மேன்மையத்தை குறைஞ்சிடுச்சா? சொல்லுங்க, எத்தனை மாவட்டங்களை உருவாக்கி இருக்காங்க?
அந்த மாதிரி ஒரு ஒரு எம்பி உருவாக்கத்துல என்ன தப்பு? தமிழக அசம்பிளியில 400 பேர் வந்துருவாங்க, ஜோரா இருக்கும், நிறைய பெண்மணி வந்துருவாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணா 5 லட்சம் வாக்குடைய ஒரு ஈரோடு தொகுதின்னு வச்சுங்க, அதுக்கு 3 லட்சம் வாக்கு இருந்தாலும் செங்கல்பட்டுல 2 லட்சம் இருக்குது. இதுக்கு ஒரு எம்பி, அதுக்கு ஒரு எம்பி. அது சீரமைப்புக்குத்தான் எல்லா கான்ஸ்டிடியூஷனும் 2 லட்சம் இருக்கணுங்கிறதான் உங்களுடைய சீரமைப்புக்கு பண்றாங்க, டீலிமிட் பண்றாங்க. அது இவர் எதுக்குறாரு, எதற்காக எதுக்குறாரு என்று ஒரு புரியவே இல்லை. ஏன்னா இதுக்கான காலம்ன்றது இன்னும் இருக்கு இல்லையா சார்? இது மறுசீரமைக்கப்படும் காலம்ன்றது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஏன் அவசரமா இப்ப 25 வருஷம் ஐயா அம்மா 25 வருஷம் 2021 வர வேண்டியதா இருந்தது. வாஜ்பாயோட சிறுபான்மை அரசாங்கம் அதை TR பாலு கேட்டதை 25 வருஷம் நீடிச்சாங்க. இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்க முடியும்? உங்களை போன்ற ஒரு இளைஞர் சமுதாயத்திற்கு முன்னெடுக்க வேண்டும் என்று தான் நரேந்திர மோடி பாடுபடுகிறார். அதுல வரணும். இப்ப விட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு வராது ரிசர்வேஷன், பெண்மணிகளுக்கு எல்லாம் ரிசர்வேஷன். அதை இந்த அடுத்த அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் வந்தாலும் சரி, காங்கிரஸ் வர முடியாது நார்த் இந்தியால. இப்போ 850 சீட் ஆக்கிச்சுன்னா காங்கிரஸ் என்னதான் முக்கி கான்ஸ்டிபேஷனா இருந்தா கூட, வயத்து வலியா இருந்தா கூட 80 சீட் 90 சீட்டுக்கு மேல போகலீங்களா? 543க்கு 850 வந்துன்னா காங்கிரஸ் தோத்து போடுமா வட இந்தியால? அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கும். அப்படி பார்க்க போனீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை 120 MP வரப்போறாங்க. அதை கண்டு ஏன் பயப்படுறாரு ஸ்டாலின்? அங்க 80 MP இருக்காங்க, அங்க 26 கோடி பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 8 கோடி தான் இருக்காங்க, 3 மடங்கு அதிகமாக இருக்காங்க. ஆக மொத்தம் அந்த 40ங்கிறது 120 போட்டு தப்பே கிடையாது. டீலிமிட்டேஷன் ஒண்ணு அது சட்டத்திலே கொடுக்குதுமா. எவ்ரி 10 இயர்ஸ் சென்சஸ் பார்த்து பண்ணோன்னு இவங்க சொல்றாங்க. இந்த சென்சஸ் வச்சுட்டீங்கன்னா 2034 தான் உங்களுக்கு பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு இது வரும், எது ரிசர்வேஷன். இப்ப நரேந்திர மோடி என்ன பண்ண போறாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த 543லயே 33% கொண்டு வந்து சட்டம் நிறைவேறாச்சு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப திருப்பி அதுலயும் திமுக பாதிக்கப்படுமே. இப்ப 39 பேர்ல 9 பேருக்கு பெண்மணிகளுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தாகணும். 33% ஒவ்வொரு கட்சி கொடுத்தாகணும். பெண்களுக்கு என்று தொகுதி இருக்கும், மாறி மாறி வரும். ஆண் தொகுதி, பெண் தொகுதி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் எல்லாம் போட்டு. இது ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மு.க. ஸ்டாலின் அதிகமான நீண்ட நாள் அரசியல் இருந்தால் அதிகமாக புரிந்து கொண்டு விட்டார். ஆனால் அவரை விட அதிகமாக இருந்த ப. சிதம்பரம் அவரை குழப்பி விட்டார் ஸ்டாலினை. அதுதாங்க யதார்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப இது எல்லாமே திமுக தோல்வி பயத்தால இதெல்லாம் வெளிப்படுத்துறாங்க. அதுதான் அவர் அது இருண்டதை கண்டால் மிரண்டு போறாரு. எந்த கண்ணை பார்த்தாலும் மஞ்சளாக்கத்தான், மஞ்ச காமால கண்ணு திமுக இருக்குதுன்னு தான் சொல்றாங்க வட இந்தியாவில். இந்த ஆர் ராஜா பேசியதும் கனிமொழி பேசியதும் வச்சு பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் சிரிக்கிறாங்கம்மா. இந்த 30 MP என்னமா பண்ணியிருந்தாங்க இத்தனை நாளைக்கு? தமிழ்நாடு வளர்ச்சிக்காக என்னமா பண்ணாங்க? இதே ராகுல் காந்தி ஓட்டு சோரினாரு, பிகாசிஸ்னாரு, ரஃபேல்னாரு, ஹிண்டன்பர்க்னாரு, SARனாரு. எல்லாத்துக்கும் ராகுல் காந்திக்கு வால் பிடிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஏன் அந்த வாழை தூண்டி வச்சுட்டாங்க? ராகுல் காந்தி ஏன் ஸ்டாலினோடு புகைப்படம் எடுக்கிறதுக்கு மறுக்கிறார்? ஏன் பயம்? அவர் தமிழ் வெற்றி கழகம் பக்கம் போக போகிறார் ராகுல் காந்தி 2029 லோக்சபா தேர்தலில். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று அவருடைய தேர்தல் அறிக்கைகள், அதாவது உத்தரவாதங்கள் கொடுத்திருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான செயல்கள்லாம் நான் செய்வேன்றதுல, அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 100 காமராஜர் பள்ளிகள் திறக்கிறது, மாதம் பெண்களுக்கு 2500 இந்த மாதிரி ஒரு 10 உத்தரவாதங்கள் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வரவேற்கலாமா இது? இந்திய ஜனநாயகத்தில் யார் புது கட்சி ஆரம்பித்தாலும் வரவேற்க வேண்டியதுதான். அம்மையார் சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா புகழேந்தின்னு வரக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம டாக்டர் S. ராமதாஸ் 85 வயசுக்காரர், அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியாவில கட்சி வளர்றதுக்கு 1800 கட்சிகள் இருக்குது, 1801 ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை. விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வரவேற்கத்தக்கது. காரணம், அவருக்கு இருக்கக்கூடிய பெண் ஆண் வாக்காளர்கள் 30 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் 65% இருக்காங்க. அவருக்கு குறைந்தது 20 முதல் 25% வரை ஓட்டு வரும் என்று சொல்லுகிறார்கள். 234 சீட்ல 20%ன்னா குறைஞ்சது 50 சீட் அவர் அடிச்சுட்டு போடுவாருங்க. 1/4 1/5 அடிச்சிடுவாரு. அப்படி இருக்கச்சேட்ட அவர் தேர்தல் அறிக்கை என்பது வரவேற்கத்தக்கது. அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் இருக்கும். எப்ப 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிறாரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு
கலைஞர் கருணாநிதியினுடைய செல்ல பிள்ளை மு.க. ஸ்டாலின் எங்கேருந்துங்க கொடுக்கிறாரு அவரு? அதே மாதிரி எடப்பாடி எங்கேருந்து கொடுக்கிறாரு? விஜய் எங்கேருந்து கொடுக்க போறாருன்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்யாம இருந்தாலும் நான் கொடுப்பேன்ட்டு விஜய் சொல்லியிருக்காரு. 30,000 கோடி அடிச்சுட்டாங்க அப்படின்னு போய் பழனிவேல் தியாகராஜன் உதயநிதி மீது சபரீசன் மீது சொல்லும்போது அந்த 30,000 கோடியை நான் பெண்மணிகளுக்கு எல்லாம் வாக்கு தரேங்கிறாரு, வாங்கி தரேங்கிறாரு. விஜயும் சரி, எடப்பாடி பழனிசாமி சரி. அனைத்து தேர்தல் அறிக்கையும் பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் உயர்ந்து விடும். இனாமாக கொடுத்தாலும் சரி, அது வரி போட்டு கொடுத்தாலும் சரி, இது வரவேற்கத்தக்கதுதான். விஜய்க்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோகம், கிரேசினஸ் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. நான் ஐயா எம்ஜிஆருடன் மிக மிக நெருங்கி பழகியவன். அவர் அதிமுக ஆரம்பித்த பொழுது அப்பொழுது கே.ஏ. மதியழகன், கே.ஏ. கிருஷ்ணசுவாமி, பாவு சண்முகம் எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தாங்க. நாவோட நெடுஞ்செழி எல்லாம் அந்த மாதிரி வளர்த்தின கட்சி. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் மூலமாகத்தான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய கட்சியை அது மாதிரியா வளர்க்க வேண்டும் என்று எண்ணத்துடன் ஆரம்பித்திருக்கிறார். கட்ட அமைப்பு இல்லை, அவருக்கு கூட்டம் வருவதில்லை, எல்லாம் சொல்வது தப்பு. இன்னைக்கு திருநெல்வேலி போயிருக்காரு. இன்னைக்கு திருநெல்வேலியில கூட்டம் லலிதா அம்மா 3 முறை மு.க. ஸ்டாலின் 3 இடத்துக்கு போனார்னா அவங்க 100 பேர் வரான்னு வச்சுங்க. விஜய்க்கு ஒரே இடத்துல 150 பேர் வந்துடுறாங்க. அது என்ன சொல்றீங்க? விஜய்க்கு அதிகமான கூட்டம் இருந்து ஸ்டாலினுக்கு கூட்டமே இல்லை. விஜய் வாக்காளர்கள்லாம் எங்கிட்ட சொல்றாங்க, நாங்க ஸ்டாலினும் உதயநிதி வந்தா நாங்க டெலிவிஷன் ஆஃப் பண்ணிடுறோம்னு. அது மாதிரியான கூட்டங்கள் இருப்பதனால்தான் என் மனதில் படுகிறது விஜய் கண்டிப்பாக ஒரு ஒரு நற்பயனை கொண்டு வருவதற்காகத்தான் அந்த தேர்தல் அறிக்கை கொண்டு வந்திருக்கிறார். அனைத்து தேர்தல் கட்சிகளுடைய அறிக்கைகளும் வெல்கம் பண்ண வேண்டியதுதான். யாரு அது பொதுமக்களுக்கு தான் செய்யறாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே. ஆனா அது வேறுபாடு இருக்கு பாருங்க. 8,000 கொடுக்குறேன், 50,000 கொடுக்குறேன், பொய் சொல்றது இதெல்லாம். ஆனா விஜய் வந்து ஓப்பனாவே சொல்றாரு, ஒவ்வொரு ஏரியாவுக்கு நான் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுவேன், நான் ஒரு பணிச்சா சாப்பிட மாட்டேன் அப்படிதான் உற்சாகத்துடன் பேசுகிறார். அங்கு வரக்கூடிய ஒரு ஊழியர்களும் சரி, கட்சி தொடர்பாளரும் சரி, அவங்க முகத்தை ஒரு கிரேசினஸை பார்க்க முடியுது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் முகத்தில் விளக்கெண்ணெய் ஏறியே கொட்டுற மாதிரி இருக்குது, என்னமோ எண்ணெய் பூச்சின மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் விஜயினுடைய தேர்தல் அறிக்கை, விஜயினுடைய வருகை, விஜயினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம் மிக மிக உண்மையானது. பொதுமக்கள் விஜயை விரும்புகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி விஜயம் ஒன்று சேர்ந்திருந்தால் திமுக இருக்கிற இடம் போகாது, தெரியாம போயிடும். இருப்பினும் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, விஜய் வருவதன் மூலமாக என்று சொல்லி நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.